நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் போகிறோம். அவர் தான் பிரச்சனையை கொடுக்குறவர், கொடுக்க போகிறவர். அவருக்கு எனக்கு பிரச்சனையை கொடுக்க போகிறவர். அவரை கூப்பிட்டுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு வர்றோம். அவருக்கு எனக்கு பிரச்சனை வெடிக்குது. அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்னுடைய குருநாதர் மூக்கே தேவரையா சொன்ன ஒரு பரிகாரம் போய் செய்கிறேன். செஞ்சுட்டு வந்த பிறகு நம்ம ஆதன் வர்றதுக்கு ஒரு கரெக்டாக ஆதன் வர்றதுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும். 2 மாதமா ஒரு 3 மாதம் இருக்கும் முதல்ல வர்றதுக்கு. அப்போ என்னுடைய சகலையினுடைய பொண்ணுக்கு திருமணம் அந்த நேரம். அப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போல்லாம் பணமே கிடையாது. ஒரு 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 தாலி கூட கிடையாது என் ஒய்ஃபுக்கு. தோடு கூட கிடையாது. எல்லாம் கவரிங் தான், எல்லாமே கவரிங். கடன் தான் இருக்குது. 1.5 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது. இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை. இந்த நிலைமையில் திரும்பவும் நானும் என்னுடைய துணைவியாரும் திருவண்ணாமலை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு. நீங்களும் மேடமும் வரீங்க. நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் திருவண்ணாமலை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிரிவலம் வர்றோம். அதில் பாருங்கள், அவ்வளோ கடன். ஆன்டி கிளாக் வைஸில் கிரிவலம் வந்துட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகவே மாட்டேன். ராஜகோபுரம் முன்னாடி அந்த கோபுர கேப்பில் அந்த மலை தெரியும், அதில் நின்று கும்பிட்டுட்டு போயிடுவேன். ஏன்னா உள்ளே போய் அது பீஸ்ஃபுல் எனக்கு இல்லை. அதனால் அப்படியே சுற்றி ஆன்டி கிளாக் வைஸ் வந்து சுற்றி வந்துட்டு அங்கேருந்து ஜிஆர்டி ஹோட்டல்னு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ரூம் போட்டிருந்தோம். அப்புறம் காரில் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறோம். அந்த நிலைமையிலையும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தது எங்கள் சகலையெல்லாம் எங்கள் ஒய்ஃபோட பெரியமா பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க. என்னைய ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்திருக்கு. அவர் ஒரு காரணமாக இருந்தவர். அப்போது நான் வாண்டடாக அவங்கக்கிட்ட பணம் இல்லை, நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க, நம்மளால் பெரட்ட முடியும், அவங்களால அது முடியாது. வாண்டடாக என் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு என்னென்னு கேளுமா, கல்யாணம் வச்சுருக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க பெரியம்மா இறந்த அன்னைக்கு தான், அதுக்கு முதல் நாள் தான் அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே தகவல் சொல்லலை. புரியுதா? எங்கள் ஒய்ஃபோட பெரியம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணவர் அவர். அவங்க அந்த அவங்களுக்கு தான் கல்யாணம், அந்த அவங்க பேத்திக்கு தான் கல்யாணம். அவங்க இறந்ததுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவங்க பெரியம்மா பொண்ணு 3 பேர். அதில் இவங்க வந்து 3 கடைசி பொண்ணு. இவங்க மூத்த பொண்ணோட பையன் என்னை கூப்பிட்டு சொல்கிறான், நான் ஒரு பரிகாரம் என் குருநாதர் சொன்னார் சொன்னேன் இல்லையா, அது போய் நான் செஞ்சுட்டு வர்றேன். எங்கே தென்காசியில் போய் ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வர்றேன். வந்து அப்போ தான் தூங்குகிறோம். காலையில் இவங்க நான் 10 மணிக்கு இங்கே வர்றோம். 12 மணிக்கு அவங்க இறந்துட்டாங்க நியூஸ் வருது. இவங்க கூப்பிட்டு சொல்லலை, அவங்களுடைய மூத்தவங்க பையன் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் கிளம்பி இங்கேருந்து அந்த கண்டலன்ஸுக்கு போகிறோம். அந்த பிள்ளை கல்யாணம் கேள்விப்படுறோம். எங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஏதோ கிரேடு இறங்கி போயிடும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி சரி கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து திருவண்ணாமலை அப்படி கிரிவலம் வர்றோம்.